ஒரு வழியா விஜய் ஆட்சி அமைக்க போறாரு. 108 சீட் எடுத்தோம். மெஜாரிட்டியை நிரூபிக்க அந்த 10 சீட்டுக்காக கடந்த 5 நாளா அவர் பட்ட பாடு இருக்கே, ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படியாவது ஆட்சி அமைச்சிடணும், ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில அவர் இன்னும் இந்த முதலமைச்சர் நாற்காலியில உட்காரத்துக்கு முன்னாடியே தாவேக்கால இருக்கிற ஒரு சிலர் என்னமா அராஜகம் பண்றீங்க, அப்ப அதிகாரம் உங்களுக்கு முழுசா கிடைச்சா உங்க ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு மக்களை நீங்க யோசிக்க வைக்கிறீங்களே. எப்போ பார்த்தாலும் சும்மா டிவிக்கே கத்திட்டு கிடக்குற அப்படின்னு என்ன கேள்வி கேட்கறீங்கல்ல, நீங்களே இந்த விஷயத்தை பாருங்க. நான் ஏன் இந்த மாதிரி ரியாக்ட் பண்றேன்னு உங்களுக்கே தெரியும். நியூஸ் சேனல்ல வந்த செய்தி என்னன்னா, ஆர்கே நகர் 43வது வார்டு தாவேகா வட்ட செயலாளர் ஒரு சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கான். அவனை இப்ப கைதும் பண்ணிருக்காங்க. இன்னொருத்தன் என்னன்னா, இவன் பேராவூரணி தொகுதியோட வேட்பாளராம். அந்த தொகுதி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவன் மேல கொள்ள கஞ்சா ஆள் கடத்தல் இப்படி 10க்கும் மேற்பட்ட வழக்கு ஏற்கனவே ஒரு பேர் மேல இருக்கான். இன்னும் ஒரு ஆளு பேரு சரவணன், தஞ்சாவூர் எம்எல்ஏ, நீங்களே நியூஸ்ல பாத்திருப்பீங்க, கையில பீர் பாட்டலோட என்னமா குத்தாட்டம் போடுறாரு. இன்னும் ஒருத்தர் என்னன்னா, வெற்றியை கொண்டாடுறதுக்கு பட்டா கத்திய வச்சு கேக்க கட் பண்றாரு. மாற்றம்னு சொன்னீங்க, தீய சத்தின்னு சொன்னீங்க, ஊழல் சத்தின்னு சொன்னீங்க, நாங்க வந்தாதான் பெண்களுக்கு பாதுகாப்பு, நாங்க பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்க போறோம்னு சொன்னீங்க. நீங்க சீட்ல உட்காரத்துக்குள்ளேயே உங்க நிர்வாகிகள் மேல இவ்வளவு புகார்கள் வருதே. இப்பவே இவங்க இவ்வளவு பண்றாங்கன்னா இன்னும் ஒரு நாட்கள்ல இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க. மக்கள் மத்தியில ஒரு பயத்தை உருவாக்குறாங்களே, ஏன்டா இவருக்கு ஓட்டு போட்டோன்னு மக்களை யோசிக்க வச்சிருங்க போலயே. நீங்க கஷ்டப்பட்டு உருவாக்குன இந்த ஆட்சியை அசால்ட்டா அழிச்சிருவாங்க போலயே. இனிமே இதெல்லாம் நீங்க ரொம்ப கவனமா பார்க்கணும் சிஎம் சார். இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஆரம்பத்துல துளிரிடும் போது பிடுங்கி எரிஞ்சிடணும். ஆலமரமா வளர விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது. மக்கள் உங்க முகத்தை பார்த்து உங்க ஒருவருக்காக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. உண்மை என்னன்னா, தமிழ்நாட்டுல நீங்க நிப்பாட்டின அந்த வேட்பாளருடைய பேரு கூட இங்க நிறைய பேருக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், விஜய், தளபதி விஜய், ஏன்னா விஜய் அப்படின்னு உங்களை மட்டும் தான் தெரியும். படத்துல தப்பு பண்றவங்களை ஓட ஓட அடிச்சு விரட்டி இருப்பீங்க, அதுவும் ஒரே ஆளா. அரசியல்ல நிஜத்திலையும் நீங்க இதை பண்ணலனா மக்கள் புரிஞ்சுப்பாங்க, இவர் படத்துல மட்டும் தான் ஹீரோ, நிஜத்துல ஜீரோ, இவர் மாற்றம் இல்ல நம்மளுடைய ஏமாற்றம்னு அந்த எண்ணத்தை மட்டும் எப்பவுமே கொடுத்துடாதீங்க. திரும்பவும் ஒரே ஒரு வேண்டுகோள் தான், நீங்க கொண்டு வர அந்த மாற்றத்தை உங்க ஆட்கள் கிட்ட இருந்து அதை ஆரம்பிங்க. அடுத்த 5 வருஷம் உங்க ஆட்டம் தான். இறங்கி தைரியமா அடிங்க. இதுவரை உங்களை தியேட்டர்ல பார்த்து கைத்தட்டி விசில் அடிச்ச மக்கள் நீங்க பண்ற ஒவ்வொரு சாதனையும் தொலைக்காட்சி செய்திகள்ல பார்க்கும்போது அவங்க வீடுகள்ல இருந்தே கைத்தட்டி விசில் அடிக்கணும். இப்படி இருக்கணும் உங்க ஆட்சி. இதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.